அந்த பேட்டி எவ்வளவு நேரம் இருந்தது? ரெக்கார்டுன்றது எவ்வளவு நேரம் எடுத்தார் உங்களே? ஆக்சுவலா பேட்டி எடுக்கிறது 2 மணி நேரம் எடுப்பார். சத்தியம் டிவியில 1 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்தாரு. இப்போ வேலூர்ல அவருடைய வீட்டு பக்கத்திலேயே அவருடைய இந்த மை இந்தியா ஆபீஸ் இருக்குது. அங்க ஒரு 2 மணி நேரம் எடுத்தார். எனக்கு நல்லா தெரியும். வருவதற்காகவே போறீங்க? சென்னையில இருந்து வேலூர்ல பேட்டிக்காகவே போறீங்க நீங்க? இல்ல, நான் பெங்களூர் இன்னொரு வேலைக்காக போனேன். ஓகே. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அவர் என்ன கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் ஆன் த வே தான் போறேன். அப்போ எங்க வீடு அங்கதான் இருக்கு, தயவுசெய்து இந்த பேட்டி கொடுத்துட்டு போங்க, லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிட்டுட்டு தான் இந்த. அவர் வீட்டுல சாப்பிடுறீங்க நீங்க? ஆமா ஆமா ஆமா, அவர் வீட்டுல இல்ல, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாரு. சரி. சாப்பிட்டுட்டு சோ இப்ப இந்த பேட்டி ஒளிபரப்புக்கு பிறகு இவ்வளவு நீங்க சித்தரிக்கப்பட்ட பிறகும் அவர் மேல உங்களுக்கு ஒரு கோபமோ இல்ல வருத்தமோ இல்ல, மீண்டும் பேட்டி கேட்டா கொடுப்பீங்க? நேற்று கூட என் ஒய்ஃப் கேட்டாங்க, என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நல்லா சிந்திச்சு பாரு. 2006 நான் பேராயரா நான் தேர்வு செய்யப்பட்டேன், 2006. ஆனா வெளி உலகத்துக்குன்னு சொல்லி, அதாவது உலக நாடு அளவுக்கு நான் தெரியுற அளவுக்கு காரணம் யாருன்னா முக்தார் தான். அது அதை நான் பாராட்டணும். சத்தியம் டிவியும் அதை பாராட்டணும். இவங்க 2 பேரும் சேர்ந்த சதி தான். சதி எனக்கு நல்ல விதியா மாறிடுச்சு. அதை தான் நான் சொல்லணும். அதனால நான் முக்தாரை நான் பாராட்டுவேன்.